இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆராதனா அப்படின்ற மலேசியன் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியோட ரிவ்யூ. பிளாக் மேஜிக் அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இதுல ஒயிட் மேஜிக் அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்மளோட ஹெல்த், நம்மளோட ஸ்கில்ஸ் இதெல்லாம் என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்காக அந்த ஒயிட் மேஜிக் அப்படின்றது யூஸ் ஆகுன்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லே பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்குள்ள 6 மண்டையோடுகள் கண்டுபிடிக்கப்படுது. அது யாருடையது அப்படின்ற கேள்வியோட தான் இந்த கதை தொடங்குது. அந்த ஊருக்கு தன்னோட கதையை எழுதி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க வராரு. கூடவே அவரோட மனைவி ஆக்சுவலா பிரெக்னெண்டா இருக்காங்க அண்ட் அவங்க ஒரு சர்ஜனாவும் இருக்காங்க. அவங்களையும் கூட்டிட்டு வராரு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனுஷனோட வில்லால வந்து தங்குறாங்க. அங்க நிறைய நபர்களோட அறிமுகம் கிடைக்குது. ஒரு ஃபாரன்சிக் சைக்காலஜிஸ்ட், அந்த பெரிய மனுஷனோட பொண்ணு, இது மாதிரி நிறைய பேரோட அறிமுகம் கிடைக்குது. இதுக்கப்புறம் அங்க நடக்கக்கூடிய மர்மமான சம்பவங்கள் என்ன அண்ட் அந்த இறப்பு எப்படி ஏற்படுது, அந்த இறப்புக்கும் ஸ்டார்டிங்ல உள்ள அந்த மண்டையோடுகளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் இந்த மர்மங்கள் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க என்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் சஸ்பென்ஸ் த்ரில்லருக்கான பிளாட் அப்படின்னே சொல்லுவேன். ஸ்டார்டிங்ல மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லரா இந்த கதை தொடங்குது. அதுக்கப்புறம் நடுவுல ஒரு வித்தியாசமான சைக்கலாஜிக்கல் ஹாரர் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்டெல்லாம் அந்த ஒயிட் மேஜிக்கை மையமா வச்சு ஒரு வித்தியாசமான சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்டையும் ஆட் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைந்த ஒரு படம். இந்த படத்தோட ஃபிளாஷ்பேக் அப்படின்றதும் எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகி இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துல மாயா அப்படின்ற கேரக்டரை ஓரளவுக்கு பவர்ஃபுல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நம்ம ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்ற மாதிரி மேக்ஸிமம் அமைச்சிருப்பாங்க. ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றதும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகி இருந்துச்சு. எனக்கு என்னன்னா இன்னுமே அந்த ஸ்கிரீன் பிளே அப்படின்றது டைட்டா இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சு. கொஞ்சம் நிறைய இடங்கள்ல அன்ஆர்கனைஸ்டா போச்சு அண்ட் தேவையில்லாத காமெடிகள் இதெல்லாம் தவிர்த்திருக்கலாம். அண்ட் கிளைமேக்ஸை ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட்டா முடிச்சிருப்பாங்க. அது எனக்கு அந்த அளவுக்கு கன்வின்சிங்கா படல அப்படின்னே சொல்லுவேன். மத்தபடி இந்த படம் ஒரு டீசென்டான அட்டெம்ப்ட் அப்படின்னே சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல மைல்டா வயலன்ஸ் அண்ட் பிளட் அப்படின்றது இருக்கும். சோ அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த மூவி ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் மூவி ஸ்டுடியோ ஃபிலிம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம்.